அதாவது இந்த ஸ்டாலின் திமுக அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா, சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காது அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு போலீஸ் அரசா தான் இருக்கு. மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை வந்து மோடி திமுக வரதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு இருந்ததா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசும் இதான் நிலைமையா இருக்கு. அப்போ என்ன நம்ம வந்து ரொம்ப முக்கியமா வந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அறப்போர் இயக்கத்துடைய வேலைகளை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா விசில் ப்ளோயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இருக்கக்கூடிய ஊழல்களை பிரச்சனைகளை வந்து நம்ம ஊதி இந்த சமூகத்துக்கு அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான விசில் ப்ளோயிங் வேலைகளை வந்து செய்யறாங்க. ஆர்கே தொடக்கத்தில் சொல்லும் போது மற்ற மாநிலங்களில் குறிப்பாக வட மாநிலங்களில் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கூட இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாது. கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வந்து ஒப்பீட்டு அளவில் வந்து விசில் ப்ளோயர்ஸோடைய மரணங்கள் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது. அது காரணம் அறப்போர் வந்து ஒரு அரணாக, அறப்போர் ஒரு இயக்கமாக, ஒரு அமைப்பாக அது இருக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய பலமாக நான் வந்து பார்க்குறேன். குறிப்பாக எவ்வளோ பேருக்கு வந்து வியாபம் ஸ்கேம் தெரியும் அப்படின்னு தெரியல. வியாபம் ஸ்கேம் எவ்வளோ பேருக்கு தெரியும்? சும்மா கை தூக்குங்க. ஓகே மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஊழல். பரவாயில்ல, அறப்போர் மாதிரியான இயக்கங்களோட தொடர்புடைய போது தான் நம்மளாம் வந்து ஒரு விதிவிலக்கா இருக்கும். இதெல்லாம் வந்து 10/11 வந்து போயிடுச்சு. அதே மாதிரி சஞ்சீவ் பட்டோடைய கைது வந்து இன்னைக்கும் பேசப்படாம இருக்கு. பெரிய அளவுக்கு மைய நீரோட்டத்தில் பேசப்படாம இருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதுல குறிப்பா வந்து சொல்ற மாதிரி அருந்ததி ராய் சொல்ற மாதிரி 2 குஜூஸ் வந்து விற்கிறாங்க, 2 குஜூஸ் வந்து வாங்குறாங்க. அதுதான் இந்தியாவுடைய பொருளாதாரமாக வந்து இன்னைக்கு திருப்பி வந்து கட்டமைக்கப்படுறது. அதுதான் வளர்ச்சியாக கட்டமைக்கப்படுறது. இன்னைக்கு வந்து எவ்வளவு ஊழல்கள் இருக்குன்னா, அறப்போர் சொல்ற மாதிரி இது வந்து இந்த கோல்கேட் ஊழல்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இருக்கும்போதே வந்த ஊழல் தான் அது கோல்கேட் ஊழல்னு. அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கை கூட பத்தாது, அந்த அளவுக்கு ஸ்கேம் இருக்கு. 100 அறப்போர் வந்தா கூட ஒரு அறப்போர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தன்னார்வலரும் ஒவ்வொரு ஊழல் எடுத்தாலும் அவ்வளவு ஊழல்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து வேலைகள் வந்து நிறைய இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, இன்னைக்கு திமுக விமர்சனம் பண்ணாலே வந்து பாஜகவுடைய ஒரு பி டீம் சொல்றாங்க. ஆனா பாஜகவுடைய உண்மையான ஏ டீம் யாருன்னா இன்னைக்கு திமுக அப்படின்றது தான் வந்து நம்ம திருப்பி வலுவாக சொல்ல வேண்டியது. ரொம்ப சுலபமாக நம்ம வாயை மூடக்கூடிய இடத்துல வந்து இந்த ஒரு வாதங்கள் வந்து முன் வருது. இதுல ரொம்ப குறிப்பா நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா வந்து, அறப்போர் மாதிரியான இயக்கங்கள் வந்து வேலை செய்யும் போது ரொம்ப சுலபமாக வந்து இது என்ஜிஓக்கள் இவங்க வந்து அப்படின்ற ஒரு விமர்சனம் வரும். என்ஜிஓக்களுக்கு வந்து பெரிய ஒரு அரசியல் பார்வையெல்லாம் இல்லை. ஒரு மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய 1980-90 இந்த என்ஜிஓக்கள் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னன்னா, அறப்போர் இயக்கம் எடுத்திருக்கக்கூடிய வேலைகளும் இந்த அரசியலும் உண்மையாகவே வந்து எடுக்க வேண்டிய அரசியல் கட்சிகள் கைவிட்டு இன்னைக்கு சொல்லக்கூடிய எந்தெந்த கட்சிகள் அறப்போர் மாதிரியான அமைப்புகளுடைய வேலைகளை என்ஜிஓ வேலைகளை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க இன்னைக்கு என்ஜிஓ வேலைகளை செய்யறாங்க அப்படின்றதான் நான் இங்க அழுத்தம் திருத்தமா நான் வந்து சொல்ல விரும்புறேன். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ன ரொம்ப குறிப்பா பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா வந்து, மார்த்தா ஹெர்னேக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு லத்தீன் அமெரிக்க எழுத்தாளர் வந்து புதிய உலகம் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க. அதுல வந்து ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இன்னைக்கு வந்து நவதாராளமய சூழல்ல வந்து பல துண்டுகளாக இந்த மைப்பிளக்கும் கருத்தியல் விவாதங்கள், அப்புறமா இந்த மாதிரியான விவாதங்கள் காரணமாக பல மக்கள் இயக்கங்கள் துண்டா உடையும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா வந்து குடிமை சமூகங்கள் தான். அதாவது சிவில் சொசைட்டிஸ், சிவிக் குரூப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குடிமை சமூகங்கள். அங்கங்க நம்ம வந்து திருப்பி எல்லாரும் ஒரு அமைப்பா வரணும் அப்படின்றது இல்லை. பல குழுக்களாக இருக்கணும், தேவையை ஒட்டி ஒரு குடையின் கீழ் வரணும், திருப்பி நம்ம பிரிஞ்சு போய் வேலை செய்யணும். ஒரு அமைப்பாக வரும்போது ரொம்ப சுலபமாக அதை வந்து பிளக்கக்கூடிய இடத்துல, அதுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகளை விமர்சனங்களை உண்டாக்கி அதை சிதைக்கக்கூடிய இடத்துல வந்து ரொம்ப தெளிவாக ஒரு ஹைபிரிட் வாரை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ சமூகம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஹைபிரிட் வார்ல இருந்து நம்மள மாதிரி இந்த குழுக்கள் சின்ன குழுக்களாக செயல்பட வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு அப்படின்னு நான் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்துடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியா நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா வந்து, இந்த ஆர்ப்பாட்டம் வந்து அங்க ரத்து செய்யப்பட்டு இப்ப நடந்துருக்கு அப்படின்றது வெற்றி. ஆனா ஆர்கே கேட்ட அந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் இது ஒரு கைது நடவடிக்கை ஆனாலும் நாங்கள் கைது ஆகுவதற்கு தடை அப்படின்னு சொன்னதுதான் இந்த அறப்போரினுடைய இத்தனை ஆண்டுகால செயல்பாடுகளுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன். இதுல குறிப்பாக வந்து மிகப்பெரிய வெற்றியா நான் என்ன பார்க்கிறேன்னா, எவ்வளவு பேர் விடுதலை படம் பார்த்திருக்கீங்க? எவ்வளவு பேர் விடுதலை படம் பார்த்தீங்க? அப்ப இவ்வளவு பேர் விடுதலை படம் பார்த்தும் கைதாளத்துக்கு தயார் சொன்னீங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து அறப்போருடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக சொல்றேன். அந்த அடிப்படையில தொடர்ச்சியாக நம்ம வந்து தொய்வில்லாம செயல்படுவோம். நம்ம எதிர்கால தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு சமூகத்தை படைப்பதற்கு நாம் அர்ப்பணிப்போடு செயல்படுவோம். அதுக்கு உறுதியேற்போம். அறப்போரோடு நாம் துணை நிற்போம் அப்படின்றத சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி பாரதி. அவர்